வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். மகர ராசி. மகர ராசி 2026 ஏப்ரல் மாதம். மகரம் 7 சனி முடிஞ்சிருக்கு. பட் ஏப்ரலில் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் கரியர் இதை எடுத்துப்போம். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் எல்லாரும் உங்களுடைய 3ஆம் இடத்துல சந்திக்கிறாங்க. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், தினந்தோறும் நீங்கள் பேசுகிற மனிதர்கள். நீங்கள் ஒருத்தர் வேலையில் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, ஹலோ சொல்கிறீங்க, அதான் 3ஆம் இடம். 3ஆம் இடம் இருந்து ஒரு பொது ஜனக்கூட்டம், பொதுமக்கள் இணையக்கூடக்கூடிய இடம். அப்போது உங்களுடைய கம்யூட்டர் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய கம்யூட்டர். ஸோ இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் மக்களை சந்திக்கக்கூடிய இடம். மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. ஏப்ரல் 2026 பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், மக்களை சந்திக்க விட, மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், சேல்ஸில் இருக்கேன், அதில் இருக்கேன், இதில் இருக்கேன், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. மகரம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுவும் நல்லா இருக்குது. நிறைய ஆட்களோடு இருக்கீங்க, ஒரு க்ரௌடோடு இருக்கீங்க, அதெல்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு இடம் மாற்றம் வேணும், ஒரு ப்ரொமோஷன் வேணும், க்ரோத் வேணும், பணம் வேணும், சாதகமாக இருக்குது. வீடு மாற்றணும், சாதகமாக இருக்குது. வேலையை மாற்றணும், சாதகமாக இருக்குது. முயற்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. மகரம் 2026 ஏப்ரலில் நிறைய விஷயங்கள் ஃபேவராக இருக்குது. மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன், துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. ஒரு போல்டு டிசிஷன், நான் செஞ்சு காட்டுறேன் பார், நான் இந்த முறை பயந்துருக்க மாட்டேன், துணிச்சலாக எடுப்பேன். அது ஏப்ரல் 2026. மகரம் ஃபைனான்ஷியலாகவும் இந்த மந்த் ஓகே தான். தேவையான பணம் வருது, தேவையான ஆதரவு கிடைக்கிது. வந்த வேகத்தில் பணம் செலவாகுது செகண்டரி, பட் பணம் வருது, இன்கம் இருக்குது, வேலை இருக்குது, மாற்றம் இருக்குது, ஒரு முன்னேற்றம் இருக்குது, ஒரு புதிய முயற்சி இருக்குது, துணிச்சல் இருக்குது, தைரியம் வருது. பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு ஆதரவு எனக்கு இருக்குது, என் தம்பி சப்போர்ட் பண்ண, அண்ணா சப்போர்ட் பண்ண, என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, ஸோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. எஸ், ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ காட் அ கால், அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஏப்ரல் 2026 மகரம், உங்களுடைய நேரம், உங்களுடைய துணிச்சலுக்கு உண்டான ஒரு பலன். ஃபேமிலி அண்டு ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? மகரம் பரவாயில்ல, எல்லா குடும்பத்துலேயும் எல்லா நாளுமே அப்படியே பூஜை பண்ணி அப்படியே எல்லாரும் பாராட்டி, வாவ் சூப்பர், என்ன மாதிரி ஆள் நீங்கள், ஆஹா, அப்படிலாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. என்ன நல்லது செஞ்சாலும் மதிக்கிறதா மதிப்பாங்க. பட் மகரம் ஃபேமிலி லைஃப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்றவங்க பாராட்டினா நமக்கு என்ன, பாராட்டலாம் நமக்கு என்ன, வேலை கரெக்டாக போகுது, ஃபேமிலியை கரெக்டாக பார்த்துக்குறோம், கொடுக்க வேண்டிய பணத்தை வீட்டு செலவு கொடுத்துட்றோம், வேலைக்கு கரெக்டாக போயிடுறோம், பிளான் ஓகே, ஃபேமிலி எல்லாம் நிம்மதியாக இருக்காங்க, தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஃபேமிலி நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம். நீங்களே செல்ஃபாக பாராட்டிங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க இந்த உலகத்தில். ஸோ செல்ஃப் அப்ரிசியேஷன். காதல் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகும்? ஒரு நாள் நல்லா இருக்கும், வாவ் எவ்வளோ அழகாக இருக்கே, எவ்வளோ அருமையான நாளாக இருக்குது, நம்ம சந்தித்து இப்படி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. மறுநாள் ஏண்டா பார்த்தோன்னு இருப்போம், எரிச்சல் வரும். உன்னை பார்க்கவா நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், எரிச்சல், வெறுப்பு. ஏன்னா அங்கே செகண்ட் ஹவுஸில் ராகு. ஒரு நாள் இனிமையாக பேசின அதே வாய் மறுநாள் கடுப்பாக பேசி, எதிர்ப்பை கொண்டு வெறுப்பை காமிச்சு, அதில் நெருப்பாக கொதிக்கும். அப்படி டைலாக் வந்துச்சு. பட் மகரம் அப்படி தான் இருக்குது. 2026 ஏப்ரல், காதல் இனிக்கும், காதல் கசக்கும், சம்டைம்ஸ் காரமாக இருக்கும். அதனால் எதையும் நம்பாமல் அப்படியே போயிடுங்க. 2026 திருமண முயற்சி ஏதாவது சாதகமாக இருக்குமா சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் பண்ணலாம், நாட் பேடுன்னு சொல்கிறேன். அதாவது நடந்துரும்ன்ற இடத்துல குரு இல்லை, நடக்காதுன்ற இடத்துல கோள்கள் இல்லை, நடக்கிற மாதிரி இருக்கும், அது பூரண திருப்தி இருக்காது. சரி வேறு வழியில் பண்ணலான்னு தோணும், அப்புறம் யாராவது ஒருத்தர் அப்புறம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் சில பேருக்கு திடீர்னு ஏற்பாடு நடக்கும், அந்த மாதிரி இருக்குது.
மாணவர்கள், துணிவே துணை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. துணிவே துணை. ஒரு மனிதன் துணிஞ்சிட்டானா அவனுக்கு அதுவே துணையாக இருக்கும். மகரம் மாணவர்களுக்கு 2026 ஏப்ரலில் துணிஞ்சு செயல்படுங்க. தில்லா போங்க. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, மைண்டில் ஏற்றிட்டிங்களா, இங்கே ஏற்றிட்டிங்களா, அதுக்கப்புறம் செகண்ட் தாட்டே வேணாம். ஃபுல்லாக அதை கிரகிச்சிக்குங்க. நல்லா நீங்கள் படித்து முடிச்சு நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லுங்கள். நல்லா படிங்க. ஒரு புக்கை படிங்க, ஒரு சாப்டர் படிங்க. ஓகே, ஒரு லெசனை படிங்க, ஒரு சாப்டர் படிங்க. படிச்சுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் யுவர் ஐஸ். அதை அமைதியாக அப்படியே ரீகலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்ணை மூடி ரீகலெக்ட் பண்ணினா அது வந்து உங்கள் சப்கான்ஷியஸில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்புறம் போய் பாருங்கள், எக்ஸாம் எப்பவுமே மறக்க மாட்டீங்க. லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஒரு சாப்டர், ஒரு லெசன், ஒரு மேட்ரை படிச்சிட்டிங்கன்னா, அதை கண்ணை மூடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு மறக்காது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். துணிவே துணை. தில்லா போங்க. உங்கள் பக்கம் சாதகமாக இருக்குது எல்லாமே. தைரியமாக போய் எழுதுங்க, தைரியமாக பாஸ் பண்ணுங்கள். பெண்கள், இல்லத்தரசிகள், பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் வரீங்க வெளியில். ராகு கேது இன்னும் 2 வீட்டில் எப்படி இருக்குன்னா, 80% என் ப்ராப்ளம் சால்வ்டு, பட் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். ராகு உட்காந்தாரா நான் என்ன பண்ண முடியும், கேது இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், பட் 80% ப்ராப்ளம் சால்வ்டு, பார்த்துக்கலாம். இந்த முறை ஏதோ உங்களுக்கு ஆட்கள்லாம் அந்த அந்த சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் தோளில் தட்டி, நான் இருக்கேன் உனக்கு, டோன்ட் வரி, நான் இருக்கேன் உனக்கு, நீ இந்த ஃபேமிலியை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படாத, ஃபேமிலி லைஃப்பை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சகோதரனோ, சொல்கிறதுக்கு ஒரு நண்பனோ, சொல்கிறதுக்கு ஒரு அப்பாவோ, இல்லை ஒரு அண்ணன் தம்பியோ, இல்லை ஒரு யாரோ ஒரு ஆள், யாரோ ஒரு பெண்ணோ, யாரோ ஒரு ஆணோ உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த 3ஆம் இடம் வந்து சும்மா விடாது. ஸோ மற்றவங்க பார்வையில் தெரியும், உங்கள் வேல்யூவை தெரிய வைக்கும். ஆதரவு கிடைக்கும் மாதமாக எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் யோசிச்சு நிறைய விஷயத்தை தள்ளி போட்டே இருப்பீங்க. ஏப்ரல் 2026 ஏதாவது துணிச்சலாக பண்ணணும், முயற்சி எடுக்கணும், ஜெயிக்கணும், நம்ம செஞ்சு பார்க்கணும், நம்ம ஒரு திட்டமிடணும். எஸ், யூ கேன், பண்ணலாம், நீங்கள் செய்யுங்க. மகரம், இப்போ வந்து அந்த 7.5 சனி இல்லை. மகரம், இப்போ நிறைய கோள்கள் உங்களுக்கு 3-4 நகரப்போகுது. துணிச்சலாக செய்யுங்க. ஆரோக்கியம் பெரிய லெவலில் பாதிக்கலை. ஒரு சிலருக்கு இந்த இஎன்டி ரிலேட்டடான ப்ராப்ளம், கழுத்து, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் ஒரு தேவையில்லாத சம்டைம்ஸ் சில பேருக்கு அது கழுத்து, ஷோல்டர் பெயின் மாதிரி வருது. சின்னதாக தான் இருக்குது. மேஜராக ஹெல்த் இஷ்யூ ஒன்றும் காமிக்கல, பயப்பட தேவையில்லை. ஸோ கான்ஃபிடென்ட்டாக முன்னேறி போங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வில் கணிக்க முடியாது. இது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோட மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா, நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா, உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா, நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025லையும் வந்து நிறைய இந்த சாட்டனுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க.
ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக் எண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் எண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் இந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேஜ் ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்கப்பை ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவும் அதெல்லாம் பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் நான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.